கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 37வது வசனம். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த மாதத்தினுடைய முதலாவது நாள், இந்த ஜூலை மாதம் முழுவதிலும் கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தர் உங்களோடு, குடும்பத்தோடு, ஒவ்வொருவரோடு கூட இருந்து நிறைவை கட்டளையிடுவாராக. இன்று நாம் வாசிக்க கேட்ட வசனத்தின்படியாக மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். நீங்க நம்பிக்கையோடு இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தோடு இந்த வசனத்துல நீங்க நம்பிக்கை வைத்து ஜெபிக்க ஆரம்பிங்க. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். இந்த மாதத்துல நீ எல்லாவற்றிலும் திருப்தி அடைவாய். எல்லாவற்றிலும் நீ திருப்தி அடைந்து மீதியானவைகளை எடுப்பாய். ஒருவேளை பல பற்றாக்குறைகள் உன்னுடைய வாழ்விலை நீ சந்தித்திருப்பாய். பல குறைவுகளை உன்னுடைய வாழ்விலை சந்தித்திருப்பாய். இன்னைக்கு மாதத்தின் முதலாவது நாளில் குடும்பமா ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து மனுஷனை பார்க்காதுங்க. இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த மாதத்தில் எனக்கு நிறைவு இருக்க வேண்டும். உம்முடைய வார்த்தையின்படியாய் மீதியான துணிக்கைகளை நாங்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களாம். ஜனங்கள் எல்லாரும் பந்தி இருக்கிறார்கள். ஜனங்கள் எல்லாரும் மத்தியிலும் 7 அப்பங்களும் ஒரு சில மீன்களை கொண்டு ஜெபித்து ஆசீர்வதித்த பொழுது எல்லாரும் சாப்பிட்டார்கள், திருப்தி அடைந்தார்கள். மீதியானவைகள் 7 கூடை நிறைய எடுத்தாங்க. இருந்தது எவ்வளவு? 7 அப்பமும் ஒரு சில மீனும். இன்னைக்கு உன் கையில் ரொம்ப குறைவா இருக்கலாம்ல, அதை எடுத்து எல்லாம் ஸ்தோத்திரம் நிச்சயம் பண்ணாங்க. இன்னைக்கு நீங்களும் உன்கிட்ட குறைவா இருக்கு, இந்த மாதத்தின் முதலாம் நாள் உன்னுடைய வருமானம் குறைவா இருக்கலாம், அதை கையில் எடுத்து ஆண்டவருக்கு முன்பதாக ஜெபிக்க ஆரம்பி. நீங்க அங்க கொடுக்கணும், இங்க கொடுக்கணும், அதெல்லாம் யோசிக்காதுங்க. முதலாவது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற இந்த வருமானத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த மாதத்துல எங்க குடும்பத்திற்கு அனாவசியமான செலவு வரக்கூடாது, பிள்ளைங்களுக்கு நோய் வரக்கூடாது ஆண்டவரே, பெரியவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அனாவசியமான செலவுகள் வரக்கூடாது. நிறைவை தாரும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நிறைவை பெற்று மீதியானவைகளை எடுக்க கர்த்தர் உதவி வச்சு ஆண்டவர் நோக்கி கேட்பீங்களா? நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பிப்பியா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பிப்பியா? எனக்கு தார் ஆண்டவரே. இந்த ஜூலை மாதம் முழுவதிலும் என் வாழ்வில் ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாது. என் வாழ்வில் ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் நிறைவை காண வேண்டும். என் குடும்பத்தில் யாருக்கும் வியாதி பலவீனம் வரக்கூடாது. கர்த்தருடைய இரத்த கோட்டையின் ஆளுகைக்குள்ள ஒப்படைக்கிறேன். கேட்கலாமா? நலன்மீன் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில் உங்கள் சமூகத்தில் வந்து உங்களை நோக்கி பார்க்கிறோம். என் ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பங்கள், வியாபார ஸ்தலங்கள், அவர்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாவற்றிலும் உம்முடைய வல்லமை இறங்கும்படியே நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளோடு கூட ஒருமனப்பட்டு திறப்பில் நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகள் குறைவை அல்ல நிறைவை கண்டு மீதியான துணிக்கைகளை எடுக்க நீர் உதவி செய்ய போற தெய்வர்காய் ஸ்தோத்திரம். என் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. அப்படியே ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.